பட் இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பெரிய விஷயத்த அதோட ஸ்பார்க்கை மட்டும் கொடுக்கறதுக்கான ஒரு தளமா பார்த்தோம். ஃபேஸ்புக்கோட காஸ்ட் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ ஃபேஸ்புக்கு நீங்க ஆட் மட்டும் ரன் பண்ணிட்டே இருக்க முடியாது. சம்வேர் டவுன் தி லைன் உங்களுக்கான ஆர்கானிக் ஃபாலோயிங் இருக்கணும். அந்த ஆர்கானிக் ஃபாலோயிங் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் ஈஸியஸ்ட் வே. அது மூலயமா யூ கேன் ஸ்டார்ட் எஜுகேட்டிங் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். நமக்கு இருக்கிற பெயின் வந்து என்ன அப்படின்னா யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாது. சின்ன சின்ன கேள்விகள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு தெரியாது. இதெல்லாம் பெரியவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு இதெல்லாம் யூஸ்லெஸ் கொஸ்டின் மாதிரி இருக்கும் நமக்கே. எப்படி வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும், எப்படி போயிட்டு ஆரம்பிக்கணும், இப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். தேர் ஆர் சோ மெனி யங்ஸ்டர்ஸ், இன்னும் நம்மளே நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு பயந்தே, ஐடிக்கு ஃபைலிங்க்கு பயந்தே வந்து நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வரதுக்கே தயங்குவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்மால் சிட்டிஸ் வில்லேஜஸ்ல இருந்து இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்குற கான்டென்ட் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா? ஸோ அந்த ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்றதுக்கான ஒரு தளம். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஸ்டார்டிங் ஜேர்னி.